அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோமா? அழைப்பு இருந்ததா, நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததா, நான் கைவிடப்படவில்லை. உங்க கிருபை என்னை காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்னை காப்பதால் வாழ்ந்து கொண்டிருந்தேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண்பழிகள் என் மேல் விழுந்தும் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எஜமானனே, என் எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே, எஜமானனே, என் எஜமானனே, என்றும் நடத்தும் எஜமானனே. உங்க அழைப்பு இருந்ததா, நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததா, நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்னை காப்பதால் வாழ்ந்து கொண்டிருந்தேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்னை காப்பதால் வாழ்ந்து கொண்டிருந்தேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. மனிதர் அளித்த கரங்கள் ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்கச் செய்தீரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. எம்மை அழைத்து வந்ததா, நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததா, நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்னை காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்னை காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 27 வசனத்தின் பின்பகுதி. உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே,
இந்த வசனம் இங்கே சொல்லுகிற காரியம் என்ன? எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரனாக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரர். அநேக வேளைகளிலே மனிதர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கிறவர்கள் யார் என்று தேடிக்கொண்டிருப்பார்கள். இங்கே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? சுவிசேஷத்துக்கு பாத்திரர். வேதம் சொல்லுகிறது, சுவிசேஷம் என் தலைமேல் விழுந்த கடமை. நான் அதை செய்யாதிருந்தால் எனக்கு ஐயோ. இது ஒரு பயங்கரமான வசனம் பாருங்க. சுவிசேஷம் கிறிஸ்தவர்களாகிய நாம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள். அதை நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை மனதார சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் கிறிஸ்தவர்கள். ஒருவேளை பெயரளவிலே உள்ள கிறிஸ்தவர்களை நாம் ஒன்றும் செய்ய இயலாது. கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவர் மேலும் ஒரு கடமை இருக்கிறது. அது என்ன கடமை தெரியுமா? சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், நற்செய்தி அறிவிக்க வேண்டும். என்னங்க சுவிசேஷம்னா என்ன? நற்செய்தினா என்ன? விசேஷம் என்றால் எல்லாருக்கும் தெரியும். சுவிசேஷம்னா என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை நாம் பறைசாற்ற வேண்டியது அவசியம். அதுதான் அந்த சுவிசேஷம் என் தலை மேல விழுந்த கடமையா. நிறைய பேர் சொல்லுவோம்ல சில நேரங்களில், என் தலை மேல ஒரு கடமை இருக்குங்க, அந்த கடமையை நிறைவேற்றி முடிச்சா தான் நான் வேற எதை குறித்தும் யோசிக்க முடியும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் சுவிசேஷம் அறிவிப்பதை நாம் தலைமேல் விழுந்த கடமையாய் நினைக்கிறோமா? நிறைய காரியங்களை நம்ம தலைமையில வச்சு ஏற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதை எப்படியாவது செய்து முடிச்சிடணும், அதை செய்து முடிச்சிடணும், இந்த வீட்டை எப்படியாவது கட்டி முடிச்சிடணும், என் கடமைங்க. என் பிள்ளைகளுக்கு எப்படியாவது திருமணத்தை பண்ணி வச்சிடணும், என் கடமை முடிஞ்சுங்க. அது ஒன்று தாங்க என் கடமை. என் கடன் பிரச்சனையெல்லாம் முடிச்சிடணும், அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே எனக்கு கடமையே கிடையாதுங்க. கர்த்தருக்குள் பிரியமான சகோதரனே, எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை இருக்கிறது. அதுதான் சுவிசேஷம் அறிவிப்பது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் சுவிசேஷம் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். உலகத்திலே அவர் மார்க்கு சுவிசேஷம் கடைசி அத்தியாயத்தில் கடைசி வசனத்தில் பார்க்கும்போது, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று நமக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். இட்ஸ் an order. நமக்கு ஒரு கட்டளை இருக்கிறது. ஐயா, இந்த உலகத்தில் நமக்கு எஜமான்களாக இருக்கிறவர்கள் ஒரு கட்டளையை கொடுத்தா நம்ம ஓடோடி போய் இல்லையா நம்ம அந்த கடமையை முடிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு கடமையை கொடுத்திருக்கிறார், கட்டளை கொடுத்திருக்கிறார். உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அந்த நற்செய்தி அறிவிக்கிறதை நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டுமா? நற்செய்தி சுவிசேஷத்துக்கு பாத்திரமாய் மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். அறிவிக்கிறது மாத்திரம் அல்ல, அந்த சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு முன்பதாக அதற்கு தகுதியானவர்களாய் நாம் நடக்க வேண்டும். சுவிசேஷம் சொல்றோம் அப்படின்னா முதலாவது நாம் எப்படி இருக்கணும்? சரியானவர்களாக இருக்கணும். அதைத்தான் நீங்க சொல்லுகிறது. சுவிசேஷத்துக்கு பாத்திரராய் மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். எவ்விதத்திலும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரமாய் மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு எந்த விதத்திலும் நம்மால் என்ன செய்யக்கூடாது? ஒரு அவப்பெயர் ஏற்படக்கூடாது. ஐயா, இவன் கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறான், கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறான், இவருடைய வாழ்க்கை
கிறிஸ்துவுக்கு விரோதமாய் காணப்படுகிறது என்று நாம் இருக்கக்கூடாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், சுவிசேஷத்துக்கு பாத்திரமாய் நான் நடந்து கொள்ள வேண்டும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோப்பா. ராஜா, நீர் எங்களை உம்முடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டீர். உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொண்டீர். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிற கடமையை ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் இதுவரையிலும் செய்யாதிருந்திருக்கிறோம் என்றால் எங்களை தயவாய் மன்னியும். எங்கள் தலைமேல் உள்ள கடமையை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும், பலன் தாரும். ஆமாண்டவரே, தகப்பனே, எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய அன்பை பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறாங்கப்பா. நாங்களும் பிரசங்கிக்க, நாங்களும் சுவிசேஷத்தின் பங்கை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். சுவிசேஷத்துக்கு பாத்திரர்களாய் நடக்க கர்த்தர் உதவி செய்யும். தேவரீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஒரு முடிவெடுப்போம், சுவிசேஷ பணியை செய்ய முயல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.